ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே டெக்கரேஷனுக்கு நம்பர் தாங்க ரெடி பண்ண போகிறேன். பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேங்கனால நான் 1ங்கிற நம்பர் வந்து ரெடி பண்ணுறேன். இதே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ரெடி பண்ணலாம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி மில்க் பிஸ்கெட்டோட அந்த பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது ஒரு 5 இருந்தால் போதும். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப வந்து வெயிட் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அப்போ ஒட்டினாலும் நிற்காது. அதனால் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து கொஞ்சம் கசக்கி உள்ளே போட்டுடலாங்க. சும்மா இப்படி வந்து ஒரு மாதிரி கசக்கி விட்டு உள்ளே போட்ட போதும். 2 நியூஸ் பேப்பர் உள்ளே போட்டு விட்டுட்டு இப்படி மூடி விட்டு செலாட்டை போட்டு ஒட்டிடலாம் ஓப்பன் ஆகாமல். கொஞ்சம் வந்து வெயிட் இருக்குங்க, அப்போ மேலே மேலே வச்சு ஒட்டிட்டு வரும்போது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதனால் கொஞ்சம் வெயிட்டுக்காக நியூஸ் பேப்பர் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி செலாட்டை போட்டு ஒட்டிடலாம். 2 சைடு அதே மாதிரி ஒட்டிடலாங்க ஓப்பன் ஆகாமல். இது நீங்கள் அட்டையில் வேணாலும் செய்யலாம். நல்லா பெரிய ஏதாவது ஒரு பாக்ஸ் அட்டை இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கட் பண்ணி செவுத்தில் ஒட்டுற மாதிரி செய்யலாம். நான் வந்து கீழே இப்படி நிற்க வைக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லா பாக்ஸும் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதுக்கு மேலே வச்சு அந்த ஷேப் வந்து ஒட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் சென்ட்ரு பண்ணி இன்னொரு பாக்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிபாண்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து ட்ரை ஆகிறது ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிருங்க. ஒரு 2 நிமிஷம் அழுத்தி இப்படி பிடிச்சாலே போதும். இப்போ கம் போட்டுட்டு சென்டராக பார்த்து வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 பாக்ஸ் ஒட்டிடுறேங்க. 3 பாக்ஸ் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு ஒட்டிக்கலாம். இல்லை கீழேயே கூட நீங்கள் 2 பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு 5 பாக்ஸ் கூட ஒட்டலாங்க. இது ரொம்ப லென்த் இருக்கிறதுனால நான் ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ சைடில் வந்து அந்த ஷேப் வர்றதுக்காக ஒரு பாக்ஸை வந்து இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி தாங்க. லைட்டாக க்ராஸாக ஒரு கோடு போட்டு இதை அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பாக்ஸை சைடில் ஒட்டும்போது அப்படியே அந்த ஷேப் வந்து ஒன்றுங்கிறது சூப்பராக வந்துடுங்க. நீங்கள் வந்து சைஸ் அளந்தெல்லாம் எடுத்து கட் பண்ணி அட்டையில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி பாக்ஸில் ஒட்டும்போது நல்லா இப்படி நிற்க வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல கரெக்டான ஷேப் வரும். இப்போ இந்த பிஸ்கெட் பாக்ஸில் வந்து ஷேப் கொண்டு வந்தாச்சுங்க. அடுத்தது பூ மாதிரி செய்யலாம் மேலே 3D எஃபெக்ட்டுக்கு. அதுக்கு இந்த மாதிரி நான் பேப்பர் தாங்க எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்கான பேப்பர் தான், கிரேப் பேப்பர் கிடையாது. அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாங்க. எப்பவும் போல் ஒரு 4-5 மடிச்சிருங்க. அந்த கடைசி மடிப்பு வரைக்கும் மடிச்சுட்டு பாப்பாவோட சின்ன சைஸ் வளையலுங்க, ரொம்ப பெரிய சைஸ் எடுக்காமல் கொஞ்சம் சின்ன சைஸ் வளையல் வச்சு இப்படி ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இப்படி மடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே டைமில் வந்து ஒரு 2 பேப்பர் வச்சு இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்து நிறையா பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த பேப்பரை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி பேப்பர் வச்சு ஒரு விரலில் வந்து இப்படி சுற்றி எடுத்துக்கணுங்க. அதாவது எல்லா பக்கம் இப்படி ஒரு மாதிரி கசக்கி விடுற மாதிரி நல்லா இப்படி வந்து ஒன்று சேர்த்து இப்படி மடக்கி விடணும். இப்போ சென்டர் இப்படி பேனாவை வந்து பின்னாடி பக்கம் வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து இப்படி எல்லா பேப்பரையும் அப்படி வந்து ஒரு கசக்கின மாதிரி மடித்து விடணுங்க. அப்போது ஒரு பூ மாதிரி வந்து நமக்கு வந்துடும். நீங்கள் பெரிய ரவுண்டாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப தூக்குற மாதிரி இருக்குங்க. இந்த சின்ன சைஸ் வலையிலே கரெக்டாக இருக்கும். பேனாவை சென்டரில் வச்சு சும்மா கசகசன்னு இப்படி வந்து கசக்கி விட்டிங்கன்னா போதும். இது வந்து அழகாக ஒரு பூ மாதிரி வந்துடுங்க. இப்போ பாக்ஸில் வந்து கம் போட்டிருக்கேன். அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு அந்த பேனாலேயே ஒரு லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கனால இந்த ஃபெவிபாண்டுக்கு வந்து அப்போவே ஒட்டிடும். இப்போ இப்படி எடுத்து அந்த பேனாவோடு வச்சு இப்படி ஒரு அழுத்தணும். அப்போ வந்து ஒரு 2 செகண்டில் அப்படியே ஒட்டிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அழுத்தி விட்டுட்டு அப்படி எடுத்திங்கன்னா போதும். சென்டரில் வந்து இப்படி பேனாவை வச்சு இப்படி ஒரு மாதிரி கசக்கின மாதிரி வந்து ஒரு பூ மாதிரி பண்ணிக்கிங்க. அந்த பேனாவோடு அந்த கம் மேலே வச்சு இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா போதும். நல்லா நெருக்கமாக வந்து அழுத்தி விடணுங்க, கேப்பே இருக்கக்கூடாது. நல்லா நெருக்கமாக ஒட்டிகிட்டே வரணும். அதாவது அடுத்த லைன் ஒட்டும் போதும் கொஞ்சம் பக்கமாகவே ஒட்டிக்கணும். அந்த சென்டரில் வந்து ஒயிட் கலர் பாக்ஸே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா நெருக்கமாக ஒட்டிக்கணுங்க. நீங்கள் ஒட்டும் போதே பேனாவில் வந்து ஒரு 2 செகண்ட் அழுத்திட்டு எடுத்திங்கனாலே அப்போவே ஒட்டிடும். அப்படியே பேனாவோடு வச்சு ஒரு அப்படி அழுத்தி எடுத்துருங்க. ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே ஒட்டிடுங்க. ரொம்ப நேரம் காய வைக்கணும் இதெல்லாம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ அடுத்த லைன் அதே மாதிரி ஒட்டி காமிக்கிறேன். இப்போ அடுத்த லைனுக்கும் கம் போட்டு நல்லா இப்படி நெருக்கமாக ஒட்டுறோம் பாருங்கள். அந்த பூ விரிஞ்ச மாதிரி இருக்கிறது டக்குன்னு வந்து கேப் தெரியுங்க. நல்லா வந்து அந்த நெருக்கி ஒட்டிகிட்டே வந்தால் போதும். இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக வந்து நம்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நம்பர் வந்து கேக் டேபிள் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கேக் பக்கத்தில் வைக்கும்போது. ஃபோட்டோஸ்க்கு அதே மாதிரியே பாப்பா வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எந்த லெட்டர் வேணாலும் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக 3D எஃபெக்டில் ரொம்ப அழகாக வரும். பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நான் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டலை, அதே மாதிரி சைட்லேயும் ஒட்டலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாகவே கூட நீங்கள் ஒட்டிக்கலாம்.
நான் வந்து பார்வைக்கு கரெக்டாக நமக்கு தெரிகிற இடத்துல மட்டும் ஒட்டியிருக்கேங்க. அதுவே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.